மகர் ராசி காலச்சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இந்த ராசியோட அதிபதி சனி பகவான். அதனால் இவங்களோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தாமதம் இருக்கும். ஆனால் தாமதமானாலும் நிலையான வெற்றி அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் நிறையவே இருக்கும். மகர் ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்பவும் பொறுப்பு, ஒழுக்கம், அமைதி, கடின உழைப்பு இது எல்லாத்தையும் அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. மேலும் இந்த மகர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பிற்கு பெயர் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரர் வெளியே குளிர்ந்த மனநிலையோடு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அதிகமான உணர்வுகளும் வாழ்க்கையை உயர்த்த வேணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணமும் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, மேலுமே இனி உங்களுக்கு யாரால பிரச்சனை எல்லாம் வரும், அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்கிறது, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதையெல்லாம் குறித்து ஒரு முக்கியமான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. 7.5 சனி விலகிவிட்டது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப நிலை சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய முயற்சி கை கொடுக்கும். வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைச்சிருக்கு. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவோட பார்வை உங்களோட ராசியில் பதிவதனால மாதத்தின் பிற்பகுதி நல்ல ஒரு வளர்ச்சி அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, மேலுமே உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையும் ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க. அதே நேரத்தில் நிதானம், பொறுமையாக செயல்பட்டு நீண்ட கால திட்டங்களை வகுத்து படிப்படியாக முன்னேறுவாங்க. லட்சியத்தை அடையும் வரையும் இவங்க பார்த்திங்களா ஓய மாட்டாங்க. இவங்க தனித்துவம் படைத்த ஒரு ராசி. அதாவது மற்றவங்களை காப்பி அடிக்காமல் தங்கள் சொந்த பாணியில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவாங்க. வெளியில் ரொம்பவும் கடுமையானவங்களாக தோன்றினா கூட உள்ளுக்குள்ளே ரொம்ப அன்பானவங்க. ஆனால் இதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. மகர ராசிக்காரோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எவ்வளவு தடைகள் வந்தால் கூட அதையெல்லாம் ஈஸியாக சமாளித்து வெற்றி பெறும் மன வலிமை கொண்டவங்க. ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. குடும்பம் மற்றும் வேலையில் ரொம்ப மிகுந்த பொறுப்போடு செயல்படுவாங்க. தொழில் திறனை பொறுத்த வரைக்குமே தொழில் துறையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஒரு 40 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மகர ராசி சொல்லப்படுது. இந்த பொருளாதார சின்ன வயது முதலே நிதி நிலைமை ரொம்ப சீராக தான் இருக்கும். பணத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மகராசி அன்பர்கள்ட்ட எவ்வளவுதான் காசு இருந்தால் கூட இவங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு திடீர்னு காசு தேவைப்படுது அப்படின்னா இவங்களுடைய கையில் இருக்காது. யார்ட்டையாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இவங்களுக்கு இருக்குமா. இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா அதிக ஒரு பிடிவாத குணம் படைத்தவங்க. மகராசிக்காரோட மிகப்பெரிய பலமோ பலவீனமோ பிடிவாதம் தான். சில நேரங்களில் இது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துமா. அதே நேரத்தில் சந்தேக குணம், எளிதில் யாரையுமே இவங்க ஈஸியாக நம்ப மாட்டாங்க. மன அழுத்தம், இவங்க எப்போதுமே ஒரு வேலையை பற்றி சிந்திக்கிறதுனால மன அழுத்தத்திற்கு ஆளாகுவாங்களாம். எளிதில் உணர்ச்சி வசப்படாமை, இதனால் நெருங்கியவர்களோட தூரத்தை பார்த்திங்களா உண்டாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இருக்குமா. அதே மாதிரி யாருக்கு பிரச்சனை வரும், அந்த கன்னி, தனுசு, மேச ராசிக்காரர்களால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு வரலாம். அளவுக்கு அதிகமாக பேசுகிறவங்க மற்றும் பொறுமையற்றவங்களால் இவங்களுக்கு எரிச்சல் ஏற்படுமா. தங்களோட இலக்கிற்கு இடையூறாக இருக்கிறவங்க இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். மேலும் பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, சமரசம் செய்கிறது தான் முக்கியம். எல்லாத்துலேயுமே பிடிவாதம் பிடிக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் இந்த இருப்பது நல்லது. மனதை லேசாக்குதல், அதாவது யோகா மற்றும் தியானம் செய்கிறதன் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறத குறைக்கலாம். தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப பொறுப்புகளை பகிர்ந்து அளிப்பதன் மூலம் வேலைப்பளுவை உங்களால் குறைக்க முடியும்.
முக்கியமாக அந்த மகர ராசிக்காரர் பரிகாரம், மகர ராசி சனி பகவானின் அருளை பெறவும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம். சனி பகவான் வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறுமே நீங்கள் பெருமாள் அல்லது வெங்கடாஜலபதியை வழிபடுவது ரொம்பவே சிறந்தது. விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வதும் ரொம்ப நல்லது. சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு சங்கு பூக்களை போட்டு நீங்கள் வழிபடுவது பல கர்ம வினைகளை குறிக்கும். அடுத்ததாக அனுமன் வழிபாடு, செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபட்டீங்களா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் வெண்ணெய் போல உருகி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக தானம் செய்யலாம். நீங்கள் கோவில்களுக்கு விளக்கேற்ற என்ன தானமாக செய்வது அல்லது ஏழை எளியவங்களுக்கு உதவுவது சனி தோஷத்தை போக்கும் அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடலாம். இது ராசி பலன்கள் பொதுவாக சொல்லப்படுறது. ஒருவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து இதில் பல மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வைகாசி மாதத்தில் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த வைகாசியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். 10க்கு அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும். இந்த நேரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா. குறிப்பாகவே உங்களுக்கு பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே அகலக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 இன்று மிதுன ராசிக்கு புதன் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். 6க்கு அதிபதி 6ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் எதிரிகளோட பலம் குறையும். லாப நோக்கமோடு நீங்கள் பழகியவங்களை இனம் கண்டு கொள்வீங்க. அதே மாதிரி நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களை திடீரென மாற்றம் சூழ்நிலை உருவாகும். உடல் நலத்தில் மட்டும் இந்த டைமில் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. கைவலி கால்வலி ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு தராத மேலதிகாரிகள் திடீரென மாற்றப்படலாம். வைகாசி 26ஆம் தேதி அதாவது 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். சகாய ஸ்தானாதிபதி குருவும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். புதிய பொறுப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பதிவுகளும் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்புனால பெருமை அடைவீங்க. வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தம் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்கள் சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் அமர்ந்து வருகிறாரு. கேது சிம்ம வீட்டிலும் ராகு கும்ப வீட்டில் இருக்கிறாரு. இந்த கிரக நிலைகள் மகர ராசிக்காரருக்கு என்ன விதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது, ரொம்ப கவனமான இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். மகராசி அன்பர்களுக்கு துணையின் ஆரோக்கியத்தை வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு கவனமாக பார்த்து கொள்ள வேணும். குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையீடு செய்வது, பிறர் குடும்பத்தில் நீங்கள் தலையிடுவது முக்கியமாக கூடவே கூடாது. மற்றபடி அனைத்து விதமான ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நினைக்காத காரியங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வாகன யோகம், புதிய வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, புது இடம், புது அனுகூலம் என ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த டைமில் உங்களுக்கு அமைய போகிறது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. மன தைரியம், இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது கலவையான அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டால் கூட அது மன தைரியத்தோடு அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறன் உங்கள்கிட்ட இருக்குது.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும். அவங்களோட முன்னேற்றம் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய சூழல் தான் அமையும். நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த சில முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சவால்கள் இருந்தால் கூட உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கவனத்தோடு நீங்கள் படிப்பில் ஈடுபட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பலனை கண்டிப்பாக அடைய முடியும். முக்கியமான பணிகள் மற்றும் திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க. முக்கியமாக உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர முக்கியமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். மேலுமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான பாதிப்புகளில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, சனிக்கிழமையில் சனி வழிபாடு, அதே மாதிரி பிள்ளையார் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகளாக மாறும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.